ஹலோ, வணக்கம், வணக்கம், வணக்கம். இன்னைக்கு கலிஃபோர்னியாவில், அமெரிக்காவில் கலிஃபோர்னியா மாகாணத்தில் இருக்கோம். அங்கே வந்து பே ஏரியாவில் வந்து சாண்டா கிளாரா, சன்னிவேல், ஃப்ரீமோன் இந்த மாதிரி பகுதிகளில் வந்து இந்தியர்கள் அதிகமாக வசிக்கிறாங்க. எல்லாருமே வசிக்கிறாங்கன்னு சொல்லிக்கலாம். இதில் வந்து பொதுவாக நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னா, ஒரு கல்விச்சாலை, அதாவது வந்து ஸ்கூலில் வந்து நம்ம நிற்கிறோம். ஸ்கூலில் வந்து அந்த ஸ்கூல் பேர் என்னன்னா லான்ஸ் அண்ட் லைட்னிங் மிடில் ஸ்கூல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த ஸ்கூலுக்கு நாம் ஏன் வந்திருக்கோம் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு கல்வி எப்படி கொடுக்குறாங்க அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். இங்கே வந்து கல்வி வந்து முற்றிலும் இலவசம். அதாவது நீங்கள் வந்து நம்ம ஊரில் வந்து +2 படிக்கிற வரைக்கும் அவங்க வந்து ஃபீஸ் வாங்குவாங்க இல்லையா, அதே மாதிரி இங்கே வந்து அந்த கிரேடு போகிற வரைக்கும், அந்த +2 கிரேடு போகிற வரைக்கும் இங்கே வந்து கல்வி முற்றிலுமாக இலவசம். நீங்கள் எப்போ காலேஜுக்கு சேர போகிறீங்களோ அப்போ தான் வந்து இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு மிடில் ஸ்கூலுக்கு வந்திருக்கோம். ஒரு மிடில் ஸ்கூல் எப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோடு இருக்குது, அங்கே வந்து எப்படியெல்லாம் வந்து பசங்களுக்கு வந்து சொல்லித்தராங்க. இப்போ நான் காட்ட போகிறது வந்து ப்ளே கிரவுண்ட் மட்டும்தான். பாருங்களேன், ப்ளே கிரவுண்டு தான். அங்கே பாருங்கள், ப்ளே கிரவுண்டு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது ஃபுல்லாக வந்து பசங்க விளையாடுறதுக்கு மட்டுமே உருவாக்கக்கூடிய ஒரு இது. கிரவுண்டில் வந்து பசங்க மட்டும் தான் விளையாடுவாங்க. ஆனால் நம்ம முதல்லலாம் நான் படித்த காலத்தில் வந்து பிடி பீரியட் இருந்தால் கணக்கு வாத்தியார் எடுத்துக்கிறாரு. பிடி பீரியட்லாம் நீ யாரும் போகக்கூடாது, நீங்கள் தான் வந்து கணக்கு வாத்தியாரே வந்து எடுத்துக்கிறாரு. இன்றைக்கி நம்ம ஊர்லேயும் சூழ்நிலைகள்லாம் மாறிட்டு இருக்கு. பிடி பீரியடில் வந்து பசங்க கிரவுண்டில் தான் இருக்கணும் அப்படின்றாங்க. ஆனால் ஸ்கூல் பெருசாக இருக்கும், கிரவுண்டு சிறுசாக இருக்கும். இங்கே வந்து ஸ்கூல் எவ்வளோக்கு எவ்வளோ பெருசாக இருக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ பெருசாக இருக்குது இங்கே ப்ளே கிரவுண்டு. ஸ்போர்ட்ஸுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, என்டர்டைன்மெண்ட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி உனக்கு ஆர்ட் வருதா அதுலேயும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. உனக்கு என்னென்ன துறைகளில் ஆர்வமாக இருக்கையோ எல்லாத்துலேயும் வந்து இவங்க பயங்கரமாக வந்து ஒரு டெக்கி ஸ்கில்டு பர்சனாகவும் வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து இந்த ஸ்கூலே வந்து உருவாக்கி கொடுக்குது அப்படின்றதான் முக்கியம். ஒரு ஒரு விளையாட்டு வீரர்களை உருவாக்குறதுக்கு என்னென்ன தகுதியாக தேவைப்படுது அப்படின்றது எல்லாமே வந்து ஸ்கூல் கிரவுண்டுக்கு போகணும். அதில் யார் ஸ்பெஷலைஸ்டாக வராங்களோ அவங்கள வந்து தேர்ந்தெடுத்து இன்னும் கொஞ்சம் பயிற்சிகள்லாம் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்றது ஒரு முக்கியமானது ஒன்று. ஒரு மிடில் ஸ்கூல், அது வந்து லான்ஸ் அண்ட் லைட்னிங் மிடில் ஸ்கூல். இந்த ஸ்கூலில் வந்து ஆசிரியர்களும் வந்து வெல் ட்ரெயின்டாக இருக்காங்க. அதாவது வந்து உலக வரிசையில் வந்து கல்வியில் வந்து ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கிறது நாடு வந்து நார்வே தான் வந்து கல்வியில் வந்து முக்கிய பங்காற்றிட்டு இருக்கு. அதே போல் வந்து அமெரிக்காவும் வந்து ஒரு 4வது 5வது இடத்துல இருக்குன்னாலும், இந்த 4வது 5வது இடத்துல இருக்கிற இதுவே ரேஞ்ச் இப்படி இருக்குன்னா நார்வே வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. சரி விடுங்க, இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம சொல்ல போகிறோம் இந்த பள்ளிக்கூடத்தை பற்றி. இங்கே உள்ள கல்வி முறைகள் எப்படி இருக்குது, இங்கே உள்ள ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் வந்து என்னென்ன மாதிரி பண்ணுறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். அப்படின்றத சொல்லிவிட்டு இன்னொரு தகவலையும் உங்களுக்கு நான் கூடிய விரைவில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.